ஜெபிப்போம். வசனம் தியானிக்கே இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீர் வளைந்திடுமே. ஆமென் ராஜா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம் ராஜா. இங்கே இந்த இடத்துல பிரசன்னராக இருக்கிற கிருபைக்கு நன்றியோடு கூட துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. சகல துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற உண்மை குறித்து நாங்கள் இந்த வேளையில் தியானிக்கும்படியாக எங்களுக்கு தேவரீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு கூட துதிக்கிற ராஜா. உங்க வசனம் சொல்லுகிறது தகப்பனே, உடைய மிகுந்த கிருபை நிமித்தமாக உடைய ஆலயத்திற்கு நாங்கள் பிரவேசிக்கிறோம் ராஜா. எங்களுடைய முயற்சியோ எங்களுடைய பிரயாசமோ ஒன்றுமில்லை தகப்பனே. உடைய மிகுந்த கிருபை, உங்க அளவில்லாத கிருபை உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு பேரும் கர்த்தர் பொழிந்திருக்கிற கிருபைக்காக நன்றியோடு கூட துதிக்கிற ராஜா. ஆகவே தான் ராஜா அந்த வேளையிலே இந்த இடத்துல எங்களை கூடியிருக்க பண்ணியிருக்கீங்க தகப்பனே. இந்த வேளையில நாங்கள் தியானிக்கிற வசனங்களும் எங்களோடு நீங்க பேசுங்க ராஜா. ஒரு மனித சத்தத்தை அல்ல ராஜா, ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல தகப்பனே. பரலோக தேவனுடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் இருதயத்திற்கும் எங்கள் ஆத்மாவிற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் கடந்து வரும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்து எங்களை தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரதர் தாசன் அண்ணே கடந்த மாதத்துக்கு முந்தின மாதம் என்னிடம் தொடர்பு கொண்டாங்க. அதற்கு முந்தின மாதத்திலே என்னுடைய நினைவுக்குள்ளாக இந்த ஆலயத்திற்கு செய்தி கொடுக்க என்று சொல்லி ஒரு எண்ணம் என்னுடைய சிந்தையிலே வந்தது. நான் யாரிடமும் அதை சொல்லவும் இல்லை. திடீரென்று கிங் ஆஃப் க்ளோரி அந்த ப்ரேயர் சென்டரில் அன்னை பார்த்துட்டு அன்றைய தினத்தில் இரவு நேரத்தில் தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க. நான் ஃபோன் சைலண்டில் இருந்ததுனால என்னால் எடுக்க முடியல. இரவு நேரம் கழித்து நான் கவனிக்கல ஃபோனை. அடுத்த நாள் காலையில் அண்ணன் ஃபோனை பார்த்தோன்னு அண்ணன் தொடர்பு கொள்ளும்போது இவ்விதமாக கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அழகாக பாருங்க, நம்முடைய நினைவிலே கர்த்தர் ஒரு தாகத்தை தந்தார். தேவதாசன் மூலமாக கர்த்தர் இந்த நாளிலே இந்த இடத்திலே வரும்படியான ஒரு கிருபைகளை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு முதலாவது துதியும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். மட்டுமல்லாமல் எங்களையும் நினைத்து என்னையும் நினைத்து இந்த தெள்ளு பூச்சியாக இருக்கிற எங்களையும் நினைத்து அண்ணனுடைய நினைவிலே கர்த்தர் கொடுத்து இந்த நாளில் இந்த இடத்திலே வரும்படியாக அண்ணன் கொடுத்த இந்த தருணத்திற்காக அண்ணனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த வசனம் உங்க இந்த ஜபாலயத்தின் பெயருக்கு ஏற்றாற்போல் ஒரு அருமையான வசனத்தை தேவன் கொடுத்தார். இந்த நம்பிக்கையின் வாசலுக்குள்ள பிரவேசித்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு இந்த நாளிலே எந்த காரியத்திலெல்லாம் துளிர்விட முடியாமல் காய்ந்து போய் முடியாது என்று சொல்லி இருக்கிற
இந்த சூழ்நிலையிலே இந்த இடத்திலே பிரவேசித்திருக்கிற அன்பு சகோதரிகளாயே உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அண்ணன் சொன்னது போல கடந்த 2வது மாதம் இந்த இடத்துல வரும்போது சொன்ன வார்த்தை கிருபையை குறித்து பேசினேன். நீங்க எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் இடைப்பட்டார். கவலைப்படாத சூப்பர், இந்த காரியம் நீங்க கவலைப்படக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தெளிவாய் பேசுற இந்த நாளில் அண்ணன் சொன்ன நாளிலிருந்து நான் ஆண்டவரே உடைய வார்த்தை எதை குறித்து உடைய பிள்ளைகளுக்கு பேச வேண்டும் என்று சொல்லி அது எனக்கும் பிரயோஜனமா இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரோடு நான் கேட்டுக்கொண்டே கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு பிறகு நான் குளித்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர், ஏன்னா நான் சமையல் பண்ணும்போது நடக்கும்போதும் துணி துவைச்சிட்டு இருந்தாலும் குளிப்பு எப்போதும் தேவனோடு உடவாடி கொண்டு இருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்குள்ளாய் தந்திருக்கிறார். ஆகவே தான் கடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போது அப்பேற்பட்ட பாதைகள், ஆனாலும் நாம் உறவாடுகிறவர் யாரு? அப்பேற்பட்ட தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ சிருஷ்டிகர்த்தருடைய வார்த்தைகளை அவ்வப்போது தந்து கொண்டு நம்மளை தேற்றுகிற ஒரு தேற்றவாளராக இருந்த கிருபைக்காக மாத்திரமே தேற்றப்பட்டு ஆற்றப்பட்டு இந்த இடத்துல நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், வந்து நிற்கும்படியான கிருபைகளை கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அப்பொழுது கொடுத்த ஒரு வார்த்தை எடுத்தவர் வாசிக்கலாம். பரிசுத்த பவுல் எழுதின ரோமருக்கு எழுதின அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் கருத்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின ஒரு வாக்கை, கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு. இந்த நாளிலே முதலாவது நான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த வார்த்தை யாருக்கு? எனக்கு என்று சொல்லி இந்த வசனத்தை வைத்து அப்படியாக நான் செபித்தேன். நான் ஒரு பொருத்தனை பண்ணேன், ஆண்டவரே நான் அந்த வசனத்தை தந்திருக்கு, எப்பொழுது பார்த்தாலும் அது எச்சரிப்பின் வசனமா இருந்தாலும் சரி, ஆசீர்வாதமான வசனமா இருந்தாலும் சரி, முதலாவது நான் எனக்காக என்று சொல்லி தான் எடுத்துக்கொள்வது பழக்கம். அதிலே என்னை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைப்பது உண்டு. அதே போல் அதை செயல்படுத்துவதும் உண்டு. இந்த நாளில் இந்த வசனத்தை பிடித்தவளா, இந்த வசனத்திற்கு எனக்கும் ரொம்ப ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. கர்த்தர் தந்த இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவரே நான் அந்த இடத்துல போய் இந்த செய்தியை பெண்கள் மத்தியிலே அவர்களுடைய எழுப்புதலுக்கு காரணமாக இந்த செய்தியை கொடுப்பதற்கு முன்பாக எனக்கு இந்த காரியத்தில் நீங்க என்ன செய்யணும், அற்புதத்தை பாராட்டணும் ராஜா. அந்த ஆசீர்வாதம், அந்த சாட்சியை நான் நினைச்சணும், என் சகோதரிகளிடத்துல நான் நினைச்சணும், என் ஜனத்தாரிடத்துல நானும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்தவளாய் கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினவளா இந்த இடத்துல அன்றைய நாளிலிருந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்க, கர்த்தர் மகிமையாய் கிருபையாய் இந்த வசனத்தின்படியாக கடந்த 3 ஆண்டுகளாக அங்கலாய்த்து கொண்டிருந்த ஒரு காரியத்திலே ஒரு அருமையான ஒரு பெரிய காரியத்தை, அற்புதமான காரியத்தை செயல்படுத்தினார். நாளிலே நான் செய்தியோடு கூட அந்த காரியங்களையும் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைக்கிறேன். முதலாவதாக இந்த வசனத்திலே நம்ம பார்க்கும்போது நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள். இன்னைக்கு நமக்கு அநேக வேளையில நம்ம சந்தோஷம் தான் என்ன செய்கிறோம், எடுபட்டு போயிடும். ஏன்? உலகத்தில் உள்ள காரியங்களை சூழ்நிலைகளை நாம் என்ன செய்வோம், அநேக வேளையில பார்க்கிறவர்களாய் காணப்படும் போது அந்த சூழ்நிலைகளும் சரி, மனிதனுடைய வார்த்தைகளும் சரி, நம்மளை என்ன செய்யும், அநேக வேளைகள்ல அந்த நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள விடாதபடிக்கு நம்மளை அலைக்கழிக்கிறதாக, நம்ம அநேக நேரங்களில அவிசுவாசப்படுகிறதாய் வேதனைப்படுத்துகிற காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நம்மளை எந்திரிச்சுது. அநேக வேளையில சில காரியங்கள் நம்மளை எந்திரிச்சோம் ரொம்ப கவலைப்படுத்தும், வேதனைக்குள்ளாக்குவோம். நம்ம கேட்போம், ஏன் ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு இன்னுமே அற்புதம் நடக்கவில்லை, ஏன் எனக்கு நடக்கவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம அங்கலாய்க்கும் போது அநேக வேளை அவிசுவாசம் நம்மளை என்ன செய்யும், பற்றி கொள்ளும். நம்ம என்ன செய்யணும், இப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் கொடுக்காதபடி இந்த பரிசுத்த ஆவியார் அந்த நாளில நம்மோடு கூட நான் நல்ல ஒரு கீவேர்டை இதை தராங்க, சந்தோஷமா இருங்கள். எதுல சந்தோஷமா இருக்கணுமா, நம்பிக்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இல்லாம இருக்கிற அத்தனையுமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற ஒரு தடை கற்களாக தான் காணப்படுகிறது. ஆகவே தான் அப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் நம்ம என்ன செய்து விட வேண்டுமா, எடுத்து விட்டு நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிற நம்பிக்கையில என்ன செய்யணுமா, சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியார் நம்ம ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ சந்தோஷமான எப்படி சந்தோஷமா இருக்கிறது, எதை குறித்து சந்தோஷமா
இருக்கு. யாரை குறித்து சந்தோஷமா இருக்கிறது பார்த்தோம்னா, நம்மளுக்கு நம்பிக்கையின் நாயகன் யாரு அந்த உலகத்துல? ஏசப்பா மாத்திரம்தான். அவரை பார்க்க நிறைய பேர் இன்னைக்கு யோசிப்பாங்க, நான் நல்ல வேலை பார்க்குறேன், நல்ல பலன் இருக்கு, எனக்கு நல்ல உறவுகள் இருக்கிறது, எனக்கு அநேக நண்பர்கள், உயிரை கூட கொடுக்கிற அநேக நண்பர்கள் உண்டு என்று சொல்லி அப்படிப்பட்டவர்கள் மேல நம்பிக்கை வைத்து, இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மேல நம்பிக்கை வைத்து நம்ம இருப்போமானால் அந்த நம்பிக்கை என்ன செய்யும்? நம்மளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட்டுருவோம். ஆனா நம்முடைய நம்பிக்கை யார் மேல மாத்திரம்தான் இருக்கணும்னா, நம்பிக்கை நாயகனாகி இயேசுவின் மேல மாத்திரமே நம்ம வைத்திருக்கும் போது அந்த சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளா இருக்கலாம். நீங்க பாப்பீங்க, நம்முடைய மனுஷங்க கண்கள் என்ன செய்யும்? இப்படி இப்படி இருந்தா இந்த காரியம் நமக்கு இப்படி இப்படி நடந்துரும் நம்ம யோசிக்கலாம். ஆனா அப்படியே வேண்டாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். அப்பேற்பட்ட வேளையில நம்முடைய கண்கள் யாரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும்? நம்பிக்கை நாயகனாகி இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கிற போது நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகவும் செய்யாது. அந்த நம்பிக்கையில என்ன ஒரு ரிசல்ட் உண்டு? சந்தோஷமான ரிசல்ட் நிச்சயமா உண்டு. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் என்ன செய்யணும்? அந்த நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை வருகிற வேளையில நம்ம என்ன செய்யக்கூடாதான்? சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, அவிசுவாசப்படுவதற்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்க கூடவே கூடாது. நம்ம என்ன செய்யணுமா? சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா யார் கொடுத்தவர் யார்? வாக்கு பண்ணினவர் யாரு? வாக்கு மாறாதவர். சரியா? அப்போ அந்த வார்த்தையில நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நிச்சயமாவே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் வந்து நிறைவேற முடியும். வேதத்திலே ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இதுல பார்க்கும்போது ரூத்தினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த வசனத்துல ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சரித்திரம் தான். இந்த ரூத் என்ன செய்றாங்க? பெத்லெகேமில் இருந்து, பெத்லெகேம் என்பதற்கு அர்த்தம் என்ன? அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டை விட்டு எங்க போயிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தோம்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி நம்மை போஷிக்க அவர் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அந்த ஆழமான விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யணும்? எப்போது இருக்கணும். ஏன்னா கொரோனா நாட்களில் நீங்க சொல்லுங்க பார்ப்போம், நம்ம மற்ற எல்லா நாட்களோட போஷிக்கப்பட்டதை காட்டிலோ இந்த கொரோனா காலங்களில் கர்த்தரை நம்பின தேவ ஜனம் யாராவது நீங்க கஷ்டப்பட்டீங்களா? வெட்கப்பட்டு போனீங்களா? உங்க தேவைகள் சந்திக்கப்படாம போனதா? போகவே இல்லையே. அந்த தேவன் நம்மோடு கூட இருந்தார் தானே. அவர் இருக்க போய் தான் தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் அருமையாய் போஷிக்கப்பட்டோம். கடந்து வந்தோம்ல இப்படிப்பட்ட பாதைகள். ஆனா இந்த கர்த்தருடைய வல்லமை, அவருடைய கரத்தின் கிரியை, மகத்துவம் என்ன என்று சொல்லி அறிந்த இந்த நகோமி என்ன செய்தாங்க? பஞ்சம் ஏற்பட்ட சூழலை என்ன செஞ்சுட்டாங்க? அப்பத்தின் வீட்டை மறந்தவராய் என்ன செஞ்சாங்க? ஒரு மோவாப் தேசத்துக்கு போவோம் என்று சொல்லி போயிட்டாங்க. யாரெல்லாம் போனாங்க? கணவனும் 2 குமாரரும் சேர்ந்து 4 பேரா போனாங்க. அப்படின்னா போய் எத்தனை ஆண்டுகள் அந்த இடத்துல இருந்தாங்க? 10 ஆண்டுகள் அந்த இடத்துல வாசம் பண்ணினால பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது. ஆனா அவங்க போனதுல ஒரு நிறைவு இருந்ததா? இல்லவே இல்லை. நிறைவு இருந்ததா? கணவனை இழந்தாங்க. இழந்து ஒரு பெரிய வெறுமை. அப்படிதான் கணவனை இழக்கிறது ஒரு பெரிய வெறுமை. அடுத்தது பாருங்க, 2 பிள்ளைகள் பெற்ற 2 ஆண் மக்களையும் இழக்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்? அவங்க அந்த தேசத்துல போய் இருந்துட்டு அந்த தேசத்திலே ஒரு மோவாபிய தேசத்திலே விக்கிரகங்கள் நிறைய பெற்ற ஒரு தேசத்திலே என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மகன்களுக்கு பெண் கொண்டு அங்கே இருந்தார்கள். அங்க அந்த சூழ்நிலையில 2 பிள்ளைகளையும் இழக்க கொடுக்கிற ஒரு சூழ்நிலையிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களா 2 மருமக்களோடு இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வெறுமையாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஒரு கசப்பான சூழ்நிலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. யோசிச்சு பாருங்க, ஒருவர் இல்லை, 2 பேர் அல்ல, தன்னை சார்ந்த ஒரு 3 பேருமே இழந்து போன ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யறாங்க? திரும்பி
அவங்களுடைய பாதை, அவங்க தாயானவள் தெரிந்தெடுத்த ஒரு பாதை, தவறான ஒரு பாதை தெரிந்தெடுத்து போயிட்டாங்க, பயணித்து போயிட்டாங்க. ஆனா ஒரு காலம் வந்தது, அவங்க என்ன செஞ்சாங்க, மறுபடியும் நம்ம எங்க போவோம், பெத்லகேமுக்கு போவோம் என்று சொல்லி ஒரு எண்ணம் அந்த நகோமிக்குள்ளே வந்தது. அநேக வேளைகள்ல பெண்களாகிய நாம் தான் நம்ம குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதத்திற்கு தடையாகவும் இருக்கும், அதே போல அநேக ஆசீர்வாதத்திற்கு ஊற்று கண்ணாகவும் இருக்கிறது யார் தான்? பெண்கள் தான். நிச்சயமா சொல்லுவேன், பெண்கள் இந்த குடும்பத்தின், இல்லத்தின் கண்கள், நாட்டின் கண்கள், தூண்கள், திருச்சபை தூண்கள். நிச்சயமா நம்ம நினைச்சோம்னா பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். அதே நாம நினைச்சா என்ன செய்ய முடியும், இடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட நம்மால முடியும். ஏன்னா வஞ்சிக்கப்பட்டது யாரு? ஏவாள் தான் நினைச்சிட்டாங்க. அவனுடைய சத்தத்துக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ஆசிலேஷன் என்ன செஞ்சிட்டாங்க, வழி தப்பி போயிட்டாங்க. அதே போல சாராள் என்ன செஞ்சாங்க, வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், ஒரு சின்ன ஒரு ஒரு தடுமாற்றம் என்ன செஞ்சிட்டாங்க, ஆகாரம் கொடுத்துட்டாங்க. அதனாலதான் இன்று வரைக்கும் என்ன செய்யறோம், போராடுறோமா இல்லையா? போராட்டம். ஒரு சின்ன சின்ன காரியங்களை நம்ம தடுமாறி போகிற ஒரு சூழ்நிலை. இதே நகோமி என்ன செஞ்சிருக்கலாம், இங்கேயே இருப்போம் என்று சொல்லி இங்கே இருந்திருக்கலாம். ஆனாலும் வழி தப்பி போனது நிமித்தமாக அநேக இழப்புகள், பாடுகள், உபத்திரவங்களை அவங்க சந்திச்சாங்க. நாம நினைப்போம் அநேக வேளைகள்ல ஆண்டவர் என்னை உபத்திரவப்படுத்துறாரு, சோதிக்கிறாரு, என்னை கஷ்டப்படுத்துறாரு நம்ம யோசிக்கலாம். நிச்சயமா இல்லை. நம்ம தான் என்ன செய்யணும், நம்முடைய சுய இச்சையினால் இழுப்புண்டு சோதிக்கப்படுறோமே தவிர அவர் நிச்சயமா நம்ம என்ன செய்ய மாட்டாரு, சோதிக்கப்படுகிறவர் அல்லவே அல்ல. அதை உணராம என்ன செய்வோம், அவருடைய சத்தத்தை கேட்காம சித்தத்தை செய்யாம வழி தப்பு போயிடுவோம். போயிட்டு சில இன்னல்களை சந்தித்த பிறகுதான் நமக்கு என்ன வரும், உணர்வு வரும். உணர்வு வந்து உடனே என்ன செய்யணும், நம்ம அந்த வழியை என்ன செஞ்சுட்டாங்க, உடனே மாற்றிட்டாங்க. மாற்ற சூழ்நிலையில தான் 2 மருமக்கள், ஒரு மருமகள் என்ன செஞ்சுட்டாங்க, முத்தமிட்டு அழுது திரும்பி போயிட்டாங்க தன்னுடைய அதே தேசத்துக்கு. அந்த ரூத்தினுடைய காரியத்தை பார்க்கும்போது ரூத் என்ன செஞ்சாங்க, அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி பற்றி கொண்டாங்க. அவங்க பற்றி கொண்டது நகோமியை மாத்திரமல்ல, யாரையும், நகோமியின் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டாங்க. அது தேவ சமூகத்தில் அவருக்கு அது ஒரு பிரீதியான ஒரு பற்றுதலா இருந்தது. அவர் அந்த நம்பிக்கை என்ன செய்யவில்லை, அந்த ரூத்தை என்ன செய்து போக விடவில்லை, வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. எல்லாமே முடிந்து போன ஒரு அற்று போன சூழ்நிலை. அந்த நகோமி என்ன செஞ்சிருக்கலாம், ஏன்னா அந்த கர்த்தரை பற்றி சொன்னது நிமித்தம் அநேக காரியங்களை கர்த்தரை பற்றி அந்த நகோமி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரூத்தின் இடத்துல சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த வசனம் வாசிங்க, 16வது வசனம், ரூத்தின் புஸ்தகம் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திற்கு நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். எப்படி அழகா அந்த வாக்குல அவ்வளவு ஒரு உறுதியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு அநேக பெண்கள் நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டார்னா ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட், அப்படிதானா? நம்ம வீட்டுல இருந்து யாரும் வந்துட்டாங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும், அக்கா அழகாக சொல்றாங்க, ஒரு மாதிரி இருக்கும். அதே போல நம்முடைய கணவன் வீட்டார் வந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அப்படி இல்லை, இருக்கவும் கூடாது, அப்படி இருக்க மாட்டீங்க என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆனா இந்த ரூத்தினுடைய அந்த வாக்கை பாருங்க, உம்முடைய ஜனம், அந்த ஜனத்தை பார்த்திருக்காங்களா? பார்க்கவே இல்லை. ஆனா என்ன எப்படி சொல்றாங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி எனக்கு அறிக்கையிட்டு அதை பற்றி கொண்டது நிமித்தமாக நான் மற்ற காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு டைம் பத்தாதுன்றதுனால சுருக்கமாக சொல்றேன். உங்க எல்லாரும் நீங்க அறிந்த அருமையான ஒரு சரித்திரம் பாருங்க. ரூத்துடைய காரியம் எவ்வளவு அருமையாய், எவ்வளவு மகிமையாய் முடிந்தது என்று சொல்லி நம்முடைய இந்த பரிசுத்த வேதத்திலே நம்ம வாசித்து தியானிக்கும் போது காண்கிறோம். இந்த நாளில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் ஒருவேளை இப்படிப்பட்ட பாதைகளை கடந்து வரப்பட்டாலும் இதை ஒத்த ஒரு சில பாதைகளை நம்ம கடந்து வந்திருக்கும் போது, நம்ம நம்பிக்கை அற்றவர்களா இருக்கும்போது கூட நம்ம என்ன செய்யணுமா,
நம்பிக்கையில எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? சந்தோஷம் உள்ளவங்களா இருக்கணுமா? இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்விலே செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். நகோமி திரும்ப கடந்து வரும்போது நகோமியை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? இது நகோமி தானோ என்று சொல்லும்போது நகோமியுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, சர்வ வல்லவர் எனக்கு என்ன செஞ்சார்? மிகுந்த கசப்பை கட்டளையிட்டா. நீங்க என்ன சொல்லாதீங்க, நகோமி என்று சொல்லாதீங்க, யாருன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. மாறாள் என்று சொல்லுங்க. மாறான என்னது? கசப்பு. ஏன்னா கசப்பு சாதாரண கசப்பல்ல, மிகுந்த கசப்பை யார் கட்டளையிட்டா? அவங்களே தான் தேடிக்கிட்டது, அப்படிதானா? ஆனா யார சொல்றோம்? கர்த்தர் கிட்ட அநேக வேலை, ஏன் ஆண்டவரை இப்படி செய்றீங்க? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை? ஏன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோம். இந்த நாளிலே நம்ம ஆண்டவரை என்ன காரியம் என்னிலே இந்த ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு என்னிலே, என் குடும்பத்திலே, என்னுடைய நடக்கையில், என்னுடைய காரியத்திலே எது தடையாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு அதை உணர்த்துங்க என்று சொல்லி கேட்டு நம்ம அந்த காரியத்திலிருந்து அதை நம்முடைய பழியை மாற்றுவோமானால் நிச்சயமாகவே நம்ம நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்குமா? ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கையாக இருக்குமா? இப்பேற்பட்ட ஒன்றுமே இல்லாத ரூத் முடிந்தது என்று சொல்லி இருந்த சூழ்நிலையிலே அந்த ரூத்துக்கு ஒரு பெரிய துளிர் விடுகிற ஒரு அனுபவம் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து யாருடைய சந்ததியை பிறக்கும்படியாக, இந்த ரூத்தினுடைய சந்ததியிலே பிறக்கும்படியான ஒரு பாக்கியத்தை யார் பெற்றுக்கொண்டார்? இந்த ரூத் ஒரு அந்நிய ஸ்திரீ, ஒரு மோவாபிய ஸ்திரீ தான். அதை பற்றி கொண்டது யார? பற்றி கொள்ளக்கூடியவரை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்க மேல நம்ம என்ன செய்யணும்? நம்பிக்கை கொண்டிருக்கும் போது நிச்சயமாவே நம்ம நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவும் செய்யாது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மளை என்ன செய்யாது? வெட்கப்பட்டு போக விடவே செய்யாது. பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அதை தியானிச்சு பார்க்கும்போது நினைச்சேன், அவ்வளவு ஒரு பற்றுதல். இன்னைக்கு நாமும் இயேசுவே நாங்கள் உங்களை பற்றி கொண்டவர்களாய், உங்க வார்த்தைகளை பற்றி கொண்டவர்களாய் நாங்கள் இருக்கும்போது நிச்சயமாவே எந்த காரியத்தை குறித்து நம்ம இந்த வேளையில அங்கலாய்ப்போட இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம். எங்க இது எப்படி நடக்கும்? இது நடக்குமா? இது நடப்பதற்கு சாத்தியமே இல்லையே என்று சொல்லி நீங்க அவிசுவாசத்தை கூட இந்த இடத்துல நீங்க அமர்ந்திருக்கலாம். நான் இப்ப சொல்றேன், நீங்க என்ன செய்யுங்க? அவர் மேல வைத்த நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க. அந்த சந்தோஷம் ஒரு நாள் உங்களை என்ன செய்யப்படாது? துக்கப்பட்டு போக விடவே செய்யாது. இந்த இடத்துல நான் ஒரு உயிருள்ள சாட்சியாக இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அதற்கு நானே தேவன் எனக்கு செய்த சாட்சி நிமித்தம் அந்த இடத்துல ஒரு உயிருள்ள சாட்சி அந்த இடத்துல கர்த்தரை நிறுத்தி இருக்கிற கிருபைக்காக அவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு பாதையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, வருடங்கள் ஒரு 3 ஆண்டுகள் அவ்வளோ ஒரு பாடுகள். என்னுடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு சகோதரிகள் கூட்டமாக ஜெபிப்போம். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபித்தோம். எங்களுக்கு ஜெபித்தில் ஒரு காரியத்தில் எழுப்பி வந்த மாதிரி இருக்கும். மறுபடியுமாக அந்த சோதனையிலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு பாடு. ஆனாலும் எங்கள் நம்பிக்கை ஒரு நாள் ஒரு ஸ்டேஜ்லலாம் நாங்கள் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சகோதரர்கள் ஒருவருக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ளாய் கிடப்பட்டு கொண்டு இருந்தாலும் ஒரு சில நாட்களே அவ்வளோ ஒரு துக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைகள் எங்களுக்கு வந்தது. ஆனால் அந்த வார்த்தை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கொடுக்கும்போது அந்த வார்த்தையிலே நாங்கள் விசுவாசம், ஆண்டவரே நம்பிக்கை நாயகன், நீங்கள் எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தையை தந்திருக்கீங்க, நாங்கள் என்ன செய்ய போட மாட்டோம், கவலைப்படவே மாட்டோம். ஏன்னா நம்ம கவலைப்பட்டோம்னா அது அவருக்கு என்ன இல்லை, பிரியமும் இல்லை, நம்ம மேலே அவர் பிரியமாக இருக்கவே மாட்டார். அதனால சந்தோஷமாக இருங்கள் என்று சொன்ன தேவன் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நிச்சயமாக எப்போ அந்த வார்த்தையில் நம்ம விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு என்ன வரும்? கவலை வரும், அவிசுவாசம் வரும். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது என்ன செய்யாது? அந்த சந்தோஷம் நம்ம வெட்கப்பட்டு துக்கப்பட்டு போக ஒரு நாள் விடவே செய்யாது. பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். நான் அந்த சாட்சியில சொல்லி முடியனா சொல்வதற்கு காலங்கள் போதாது. சுருக்கமா சொல்றேன், கர்த்தர் பேர்பட்ட காரியத்தை அருமையாய் கிருபையை எப்படி செய்ய வேண்டுமோ, எந்த இடத்துல யாரை கொண்டு எப்படி செய்யணுமோ அவ்வளவு அருமையாக அவ்வளவு கிருபையாக என் தேவன் எங்களுக்காக செய்து முடித்தார். பாருங்க, அந்த தேவன் இந்த நாளிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியத்தில் உங்களை என்ன செய்ய போறாரு? சந்தோஷப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில நாம் எல்லோரும் ஒரு பாடலை பாடுவோமா?
என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒரு அருமையான பாடல் வரிகள் உண்டு, தெரியுமா சார்? அந்த பாடலை பாடுவோம் அந்த வேளையிலே. அந்த நகோமி சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்தாங்க? நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ஒரு மிகுந்த கசப்பான சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்வாங்க? ஒரு வாழ்வை கர்த்தருக்காக திருப்பும் போது, கர்த்தரிடமாய் திருப்பும் போது என்ன செய்தாரு? நம்பிக்கை நாயகன் அந்த ஒரு மிகுந்த எந்தெந்த காரியத்தில் அவங்க வெறுமையாக்கப்பட்டவர்களாக, சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக, கசப்பு நிறைந்தவர்களாக இருந்தாங்களோ அந்தந்த காரியத்திலெல்லாம் என்ன செஞ்சாங்க? தேவன் இனிப்பை கட்டளையிட்டார், தித்திப்பை அவர்களுடைய வாழ்விலை கட்டளையிட்டு பெருமையை நிறைவாக்குகிற ஒரு தேவனாய், சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்திலே ஒரு பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு சந்ததியாக கர்த்தர் அந்த நகோமியை, அந்த ரூத்தை கர்த்தர் செய்தார், மாற்றினார். அந்த வேளையிலே ஒரு உற்சாகத்தோடு நம்ம கரங்களை தட்டி நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாடுவோமா? நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம்.
அந்த பாட்டை பாடினேன். விசுவாசம் என்ன செய்யணும்? வளரணும், பெருகணும். கர்த்தர் எந்தெந்த காரியத்துல தாகத்தோடு இருக்கீங்களோ நிச்சயமா விசுவாசித்து இந்த வரிகளை பாடின ஒவ்வொருத்தருடைய உபத்திரவங்கள், பாடுகள், தடைகள் நீங்கி போய் இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே தருவேன், இப்பவே தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன் நிச்சயமா விசுவாசிக்கிற அத்தனை பேரும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிருக்க. ஆமென். இரண்டாவதாக நாம பார்க்கும்போது உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். யாருக்கெல்லாம் உபத்திரவம் பிடிக்கும்? யாருமே கை கொடுக்கல. ஏன்னா உபத்திரவப்படுறது நமக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேதனையா இருக்கும். அநேக வேளைகளை நம்ம என்ன செய்யும்? கண்ணீர் வடிக்க வைக்கும். அநேக வேளைகளை நம்ம என்ன செய்யும்? வெட்கப்படுத்த வைக்கும், நிந்தனப்படுத்தும், ஒடுக்கும். இனி என்னெல்லாம் படுத்த முடியுமோ அத்தனை என்ன செய்யும்? அந்த உபத்திரவம் படுத்தும். ஆனால் என்ன செய்யணும்? நம்ம வேணும்னு அந்த உபத்திரவத்தை என்ன செய்யக்கூடாதா? வேண்டான்னு சொல்லக்கூடாது. அந்த உபத்திரவப்படுகிற நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? நிறைய பேர் அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? முறுமுறுப்போம். முறுமுறுப்போமா இல்லையா? நிச்சயமா முறுமுறுப்போம். இந்த முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே, நான் எனக்கு உபத்திரவம் வரும்போது நான் என்ன செய்யக்கூடாது? எந்த சூழ்நிலையும் நான் என்ன செஞ்சக்கூடாது? முறுமுறுத்து விடவே கூடாது என்று சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர்! அவர் இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற தேவன். ஜீவனோடு அவர் இருக்கும்போது நமக்கு எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? எந்த உபத்திரவமோ பாடோ எதுவும் நம்மளை என்ன செய்யாது? சேதப்படுத்தாது, நம்மளை வெட்கப்படுத்தாது. வெட்கப்படுத்துற மாதிரி வரும், பயங்கரமா வரும், அவமானப்படுத்துற மாதிரி வரும், மூழ்கி அடிச்சிருமோ மாதிரி இருக்கும். ஆனா மூழ்கி போக ஒரு நாள் விட மாட்டார். என்ன அருமையா நடத்தினார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கணும், கடந்து போகிற அருமையான ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆச்சரியத்தை எதுல பார்க்காங்க? செங்கடல்ல பார்க்கிறாங்க. என்ன செய்யுது? செங்கடல் வெட்டாந்தரையாக அழகா வழிவிடுது. நடக்குமா? நடக்காது. ஆனா நடத்துகிறவர் நடத்தும் போதே அது நிச்சயமாகவே நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர் செய்ய வல்லமுள்ள தேவன். பார்க்கிறார் பாருங்க, அவ்வளோ அருமையா நடக்குது. பின்னால திரும்பி பார்க்காங்க, பார்வோனின் சேனை மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இவ்வளவு பாடுகள், 10 வாதைகளை கண்ணார பார்த்து எல்லாம் முடிஞ்சு நம்ம இனிமேல் நமக்கு என்ன இல்லை, உபத்திரவம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வாரோம். ஆனா இப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. நம்முடைய நினைவு அவருடைய நினைவு அல்ல. சொன்னாரா இப்படி நான் செய்வேன்னு சொன்னாரா? சொல்லல. ஆனா அதை என்ன செஞ்சாரு? ஏன்னா அநேகருக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? அவிசுவாசம் இருந்திருக்கு, முறுமுறுப்பு இருந்திருக்கு, கோபம் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய பழைய காலங்களை பார்க்கும்போது சொல்றாங்க, அப்படிதானே? என்ன செய்யறாங்க? நாங்க அவ்வளோ செழுமையா இருந்து இப்படி இருந்து இந்த கொல்லவாயங்களை கொண்டு வந்தீங்க எல்லாம் சொல்லி அவங்களுடைய வார்த்தைகள் அவங்களுடைய மனதை வெளிப்படுத்தி நமக்கு காட்டுது. திரும்பி பார்க்குறாங்க, முடிஞ்சுதுன்னு நினைச்சாங்க. ஆனா தொடங்கினவர் முன்னால போகும்போது நம்முடைய துக்கம்தான் முடியுமே தவிர நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு துவக்கமாக தான் இருக்கும். பாருங்க, கரெக்டா அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களோட வெளியே காலெடுத்து வச்ச பிறகு என்ன அருமையை அழித்து போட்டார் பாருங்க. அவர் பார்த்துட்டே இருந்தாரு. இன்னமும் என் பிள்ளைகளை நீ என்ன செய்யற? துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கியா? இன்னமும் என் தேவ ஜனத்தை என்ன செய்யற? நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யற? ஒரு நேரம் வந்தது பாருங்க, ஒரு காலம் வந்தது பாருங்க, முழுவதும் பார்வோனையும் அவன் சேனை முழுவதும் என்ன செய்யப்பட்டது? கடலிலே மாண்டு போனது. கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை ஒரு நாளும் மாறாது. பாருங்க என்ன அழகா செய்யறார் பாருங்க. ஒருவேளை பேசாம பயந்து போய் 10 வாதைகளை அந்த 18 ஜனங்களும் பார்த்தாங்க, அப்படிதானே? அப்ப இந்த தேவன் பேர்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் என்று சொல்லி அவங்களும் பார்த்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் அவர் மேல ஒரு ஆழமான விசுவாசம் வர வேண்டும் என்று சொல்லிதான்
அப்படி பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பித்தார் பாருங்க. கடைசியா இன்னும் அந்த தேவ ஜனத்தை விடல. இன்றைக்கு உங்களை விடாம துரத்திக்கிட்டே இருக்காங்களா? கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஒரு வேளை வச்சிருப்பாரு பாருங்க. விடவே மாட்டார். உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் வரலாம், ஆனா கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உண்மை, உத்தமமா, பரிசுத்தமா, தேவனுக்கு பிரியமா, நீரே நம்பிக்கை என்று சொல்லி அவர் படுத்துக்கிற அந்த ஜனங்கள் படுத்துக்கிற அந்த உபத்திரவத்துல நம்ம பொறுமையாக இருக்கும்போது நமக்காய் வைராக்கியம் பாராட்டி சத்துருவின் சேனை முழுவதையும் அவித்து போடுகிற தேவன், கவிழ்த்து போடுகிற தேவன், நிர்மூலம் பண்ணுகிற தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகள் நமக்கு இந்த பரிசுத்த வேதத்திலே இருக்குது. அத்தனை ஜனங்களும் ஒருத்தர் இல்லாம அப்படியே இருந்திருந்தாங்கன்னா எங்க இருந்திருப்பாங்க? எகிப்தில் இருந்திருப்பாங்க. அப்படிதானே? இன்னும் நான் தேவ ஜனத்தை விடவே மாட்டேன், தொடர்ந்து வராங்களா? கவலையே படாதீங்க. தானியேலை கொண்டு வந்தது ஒருத்தர் தான். ஆனால் சிங்கக்கபியில் அதுக்கப்புறம் போடும்போது யாரெல்லாம் சேர்த்து போட்டாங்க? தானியேலை மட்டும்தான் போட்டாங்க. காரணமாக அந்த ஒருத்தர் தான். திரும்ப தானியேலுக்கு பதிலாக போடும்போது யாரெல்லாம் சேர்த்து போட்டாங்க தெரியுமா? முழு குடும்பமும். மொர்தெகாய்க்கு விரோதமாக எழுப்புறது ஒரு ஆமான் தான். கடைசி அந்த சிலுவை முறை யாருக்கெல்லாம் தெரியுமா? யாருக்கெல்லாம்? ஆமானுக்கு மட்டுமா? முழு குடும்பத்துக்கும். தேவ ஜனத்தை தொடர்ந்து துன்பப்படுத்தி சும்மா கர்த்தர் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற தேவனே அல்ல பாருங்க. காரியங்கள் எல்லாம் வாசிக்கும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக நீங்க எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவீங்களாப்பா. நாம மட்டும் என்ன செய்யணும்? அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாய் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவர்களாக நாம இருக்கும்போது, அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கும்போது, உபத்திரம் வருதா? அவருடைய வார்த்தையின்படி பொறுமையா இருக்க. ஏன் தெரியுமா? சங்கீதம் 119 76வது வசனத்தை யாராவது ஒருவர் 67வது வசனம். நான் உபத்திரம் படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். அப்ப நம்ம வழி தப்பாம இருக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? இப்ப உபத்திரம் வேணுமா வேண்டாமா? வேணுமா? சகோதரிகள் எல்லாம் சந்தோஷமா உபத்திரம் வேணும்னு சொல்றாங்க. உபத்திரம் வேணுமா வேண்டாமா? தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும்போது இந்த பரிசுத்த வேதத்துல அதிகமாய் ரசித்து ருசித்து அவர் பட்ட பாடுகள், அவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் பார்க்கும் மிகவும் அருமையாக எல்லா சூழ்நிலைக்கும் ஏற்ற ஒரு வசனங்கள் தாவீதுடைய வாழ்க்கையின் மூலமாக எழுதப்பட்ட ஒரு வசனங்கள் நம்மளை இன்னைக்கு ஆற்றுகிறதாய் தேற்றுகிறதாய் இருக்கிறது. அந்த தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அதுக்கு முன்னால எப்படி இருந்தனா? உபத்திரவப்படாம இருந்தேன்னா நான் எப்படி போயிருப்பேன்? அப்போ வழி தப்பாம போகணும்னா நான் தேவ ஜனத்துக்கு என்ன வேணும்? என்னடா அந்த அக்கா வந்து உபத்திரவம் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்களே, யோசிக்காதீங்க. எனக்கும் அந்த வார்த்தை, அந்த உபத்திரவத்தை கடந்து வர தேவன் கிருபை செய்தார். ஏன் தெரியுமா? தேவ ஜனத்துக்கு அநேக வேளையில பொறுமை ரொம்ப அவசியம். அந்த பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையிலே வாசித்தவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தினவர்களாய் கடைபிடித்தவர்களாய் காணப்படுவதற்கும் சில உபத்திரவங்கள் நமக்கு அவசியம். என்னைக்கு அந்த உபத்திரவத்தில் நம்ம முழுமையான பொறுமையை கற்றுக்கொண்டோமோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம்? தேவனுடைய கரத்திலிருந்து 100க்கு 100 நம்ம பெற்றுக்கொள்வோம். நிச்சயமா அதுல மாற்றமே இல்லை. நம்ம கடந்து வந்தோம் அவ்வளவு நிந்தனைகள். வீடு வீடா போய் ஒரு கூட்டத்தை, கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிற ஒரு கூட்டத்தை அவ்வளவு அவமானமாய் சொல்லுகிறது யார் தெரியுமா? ஊழியம் செய்கிறவங்க, வேதத்தை சுமந்து கொண்டு ஊழியம் செய்கிறவங்க. வேதனையா இருந்து ஜெபித்தோம். ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தை எல்லாம் தாங்கிறதுக்கு எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே, பலனை தாங்க ஆண்டவரே, சகிக்க உங்க பலன் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு கேட்டு 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 இன்னைக்கு வெள்ளம் ஆச்சரியமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் அந்த இடத்துல வந்து இருக்கும்படியான கிருபைகளை ஒரு 2 வாரத்திற்குள்ளாய் கர்த்தர் செய்தார். கிருபைகளை செய்தார். நிச்சயமாய் உங்களுக்கும் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் பாருங்க. அதனால உபத்திரவப்பட்டது நல்லது. நம்ம வழி தப்பாம நடக்கணும். இல்லாட்ட என்ன செஞ்சுருவோம்? ஈஸியா நம்முடைய கண் போன போக்கிலே, கால் போன போக்கிலே என்ன செஞ்சுருவோம்? போய்விடுவோம். அதனால அடிக்கடி சில சிக்ஷைகள், உபத்திரவங்கள் நமக்கு வருவது நல்லது. அத்தனை கற்றுக்கொண்ட தாவீது நமக்கு சொல்றாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் எப்படி இருந்தாலும்
வழி தப்பி நம்ம உபத்திரவம் பட்டுச்சோன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், வழி தப்பி போகவே மாட்டோம். அடுத்தது இன்னொன்று சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டதுனால என்ன செய்ய, உங்களுடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். கர்த்தருடைய பிரமாணங்கள் என்ன என்று சொல்லி கற்றுக்கொள்வதற்கு இந்த உபத்திரவங்கள் தேவ ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். அது நல்லது. அதனால ஏன் இன்னைக்கு மற்ற ஜனங்களை பார்ப்போம், அநேக வேளைகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு பாருங்க, அவங்க ஆண்டவரை தேடவே இல்லை, ஆனால் பாருங்க நல்லா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு பாடு இல்லை, உபத்திரம் இல்லை, எல்லாத்துலேயும் அவங்களுடைய காரியம் எப்படி இருக்கு, ஜெயமா இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, தேவ ஜனமாகி உங்களுக்கு எனக்கு உபத்திரம் வரும் பாருங்க, இருக்கும். ஆனால் அது எதுக்கு, நம்முடைய வழி தப்பாம போவதற்காக அந்த உபத்திரங்கள் நம்ம என்ன செய்யுது, நம்மளை வழி நடத்துது. அதனால உபத்திரம் வரும்போதெல்லாம் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது என்ன செய்யும், நம்மளை இந்த வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொள்ள. ஏன்னா பூரண சர்க்குனர் ஆன பிறகுதான் நம்ம எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக தான் தேவ ஜனமாகிய உங்களுக்கும் எனக்கும் சில உபத்திரவங்கள் வருது. ஆகவே தான் தேவ ஜனமே, உபத்திரம் வரும்போது என்ன செய்யாங்க, ஒரு நாள் முறுமுறுக்கிறாங்க, முறுமுறுக்கவே செய்கிறாங்க. அநேகருக்கு கோபம் வர, ஆண்டவரை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவே செய்கிறாங்க. அவிசுவாசமான வார்த்தை வரும், வரலாம். வந்தாலும் என்ன ஆண்டவரே, ஏன்னா காரியங்கள் அப்படி இருக்கும்போது நம்மளால நம்ம யார் தான், மனுஷங்கள் அப்படிதானே. வந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, உங்களோட வசனங்களை அந்த நாளிலே கற்றுக்கொண்டே, தெரிந்து கொண்டேன், அறிந்து கொண்டே, இது என்ன செய்ய மாட்டேன், உங்களை நான் துக்கப்படுத்த மாட்டேன் ஐயா, எனக்கு இந்த விஷயத்துல இந்த காரியத்தில் நீங்கள் எனக்கு அற்புதம் செய்கையா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நிச்சயமாகவே தடைகளை மாற்றி ரெண்டத்தனையான ரெட்டிப்பான நன்மைகளை இன்றைக்கே தருகிற தேவன், அவர் இப்பொழுதே தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனுஷ சத்தமோ ஒரு ஹேமாவுடைய சத்தம் அல்ல, இன்னைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய சத்தம் விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் இல்லத்துக்குள்ளும் இந்த வார்த்தை கடந்து வருகிற விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இந்த சோர்ந்திருக்கிறவங்களா இருக்கீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த காரியத்தில் எந்த காரியத்தில் நான் குறைவுள்ளவராக இருக்கிறேனோ இந்த காரியத்தில் சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, சரிப்படுத்துங்கன்னு நம்ம கேட்போம். நிச்சயமாகவே அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நாம பார்க்கும்போது, ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். அநேக பேர் என்ன செய்வோம், நம்ம ஜெபிக்கல விட்டுருவோம். உபத்திரம் வரும்போது, பாடு வரும்போது என்ன செஞ்சிருவோம், நம்ம நினைக்கிற காரியம் நமக்கு நடக்கல அப்படின்னா, நான் ஜோமனி என்னத்தை கண்டேன் சொல்லுவோமா, சொல்லியிருக்கோம். உள்ளத்துல கூட அவர் வாயால் அறிக்கையிடாட்டினாலும் உள்ளத்திலிருந்து கூட வரும். ஏன்னா நம்முடைய நினைவுகள், மனதில் நினைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தூரத்திலிருந்து அறிகிற தேவனாய் அவர் இருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா, இருக்கிறார். நிச்சயம் ஜெபத்தை மட்டும் நீங்க என்ன செஞ்சாங்க, விட்டு விடவே செய்யாதீங்க. எப்படி இருக்கணுமா ஜெபத்திலே, ஏன்னா நம்ம ஜெபித்து சில காரியம் கிடைக்காதமா தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், எப்படி இருக்கணுமா ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். விட்டுறவே செய்யாதீங்க. காரியம் நடக்காத மாதிரி இருந்தாலும் சீக்கிரத்துல அந்த நன்மை, சீக்கிரத்துல அந்த ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. அந்த காரியங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருக்கும், கிடைக்காத மாதிரி நம்முடைய உறுதி என்ன செய்யறோம், கொலைக்கிற மாதிரி இருக்கும். ஃபவுண்டேஷன் என்ன செய்யறோம், ஆடும், அசையும். விடவே கூடாது. ஜெபத்தில் எப்படி இருக்கணும், உறுதியாக தரித்திருக்கிறவர்களாய் காணப்பட சகோதரிகளாய் நாங்கள் அநேகம் பேர் என்ன செஞ்சோம், போராடி தொடர்ந்து எப்பெல்லாம் ஜெபிக்க நேரம் கிடைக்குமோ பாருங்க, அந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக நாங்கள் என்ன செஞ்சோம், விடாப்படியா ஜெபிச்சோம் பாருங்க. நம்ம செய்ய வேண்டியது எது, ஜெபம். ஜெய கொடுக்க வேண்டியவர் யாரு, பரலோகத்தில் வீற்றிருக்கிற பரலோக தேவன். நிச்சயமாவே நாங்கள் நினைச்சு பார்க்க முடியாத, எங்களை தூற்றினவர்களுக்கு முன்பாக மனுஷத்துல நினைச்சாங்க, எங்களை இப்படி செஞ்சிடலாம் அப்படி செஞ்சிடலாம், நம்ம நடத்திடுவோம், நம்ம இப்படி சாதிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சாங்கன்னா நிச்சயம் கர்த்தர் விடவே இல்லை பாருங்க. எல்லா கண்களும் புறஜாதிகள் கூட இன்னைக்கு ஆச்சரியப்பட்டு சொல்ற விதத்துல ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு காரியத்தை கர்த்தர் நினைக்க எங்கள் வாழ்க்கையிலே செய்தார் பாருங்க. அந்த தேவன் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே ஜெபத்திலே தரித்திருந்த ஒரு ஸ்திரீயை பற்றி நாம் பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல பார்க்கும்போது,
லூக்கா 2:37 ஆசேர் கோத்திரத்தில் உள்ள பானுவேலின் குமாரத்தியாகிய ஒரு தீர்க்கதரிசி. யார் அவங்க? அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி தேவாலயத்தில் என்ன செய்தாங்களாம்? ஜெபிக்கிறவங்களா, உபவாசிக்கிறவங்களா? எடுத்தவங்க வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆராதனை செய்து கொண்டிருந்த அந்நாள். இந்த நாளிலும் உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடந்த நாளே சொன்னோம், இந்த புதன்கிழமை எத்தனை ஸ்ரீகள் இந்த இடத்துல, நான் அந்த இடத்துக்குள்ள வரும்போது எனக்கு இந்த வட இந்தியாவில் ஜெப வீட்டுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங். மிகவும் அருமையான ஒரு இடம். தேவ பிரசன்னம், அவருடைய மகிமை நிறைந்த ஒரு இடத்துல தேவ ஜனமாகிய இத்தனை பிள்ளைகள் கூடியிருந்து தேசத்திற்காக திறப்பிலே நிற்கும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. நிச்சயமாவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை வழி நடத்துகிற தேவ பிள்ளையோ ஆசீர்வதிக்கப்பட்டவர். நான் இந்த ஜெப குறிப்பெல்லாம் நான் கேட்டிருக்கேன். அவ்வளவு அருமையா, அவ்வளவு நேர்த்தியாய், அவ்வளவோ அழகா கொடுப்பாங்க. கர்த்தர் பெரியவர் பாருங்க. இந்த அண்ணாள் என்ன செஞ்சாங்க? இன்னைக்கு ஜெபிக்கும்படியாக இத்தனை பேர் வந்திருக்கீங்க, அப்படிதானே? நிச்சயமா உங்க குடும்பத்திலே ஆசீர்வாதம் உண்டு, உங்கள் மூலமா உங்க திருச்சபையிலையும் உண்டு, தேசத்திலே நிச்சயமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு, நிச்சயமா உண்டு, 100க்கு 100 உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை பாருங்க. ஒரு அண்ணாள் என்ன செஞ்சாங்க? தரித்திருந்தவங்க என்ன செஞ்சாங்க? ஆலயத்திலே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்த ஒரு அண்ணாள் என்ன செஞ்சாங்க? இயேசுவானவரை கண்டு தரிசிச்சாங்க. இந்த நாளிலோ ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற நீங்களும் நானும் யாரை முகமுகமாய் தரிசிக்க போறோம்? இயேசுவானவரை நம்ம என்ன செய்யணும்? முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றவர்களாய் இந்த உலக ஓட்டத்தை நாம் என்ன செய்யணும்? ஓடி முடிக்கணும். ஒரு ஜெபத்திலே உறுதியாய் தரித்து, இந்த உலகத்துல கண் காண்கிற நம்ம அநேக வேளையில நினைப்போம், கல்வி, நான் கேட்கிற ஆசீர்வாதம், உலக பிரகாரம் ஆசீர்வாதம் தான், அந்த ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இல்லை, அது எல்லாத்தையும் தேவன் நமக்கு கூட கூட்டி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு என்னதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம்? நித்திய ஜீவனை வாக்கு பண்ணின, நித்திய ஜீவனை சோதரித்துக் கொள்வது, அவருடைய வீட்டிலே வாசம் பண்ணி முகமுகமாய் அவரை துதித்து கொண்டிருக்கிற அந்த பாக்கியம் தான் மேலான பாக்கியம். அந்த பாக்கியத்தை பெற்றடைவதற்காக தான் நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அந்த ஓட்டத்திற்கு பேர நல்ல போராட்டம். கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் அந்த போராட்டத்துக்கு பேர்னது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு வேண்டிய கிருபை, அந்த நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஒரு பாதை இருக்கு. அந்த பாதையில நம்ம போகும்போது யாரை நோக்கி மாத்திரம்தான் பார்க்கணுமா? விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிற. ஏன் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமான் வருதுன்னா, அநேக வேளையில நம்ம அவிசுவாசம் என்ன வந்துடும்? விசுவாசத்தை கொலைச்சு போட்டுரும். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். நம்ம இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை சோதனைகளுக்கு இருக்கிறது, தடையா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவிசுவாசம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த உலக ஓட்டத்தில் ஓடும்போது விசுவாசம் எப்போது எனக்குள்ள இருக்கணும்னு சொல்லி அந்த விசுவாசத்தை துவங்குகிறவர் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கியே நமக்கு நியமித்திருக்கிற பாதையிலே பொறுமையோடு ஓடணுமா பாருங்க. அந்த உபத்திரவம் வரும்போது, போராட்டம் வரும்போது என்னது பெயரக்கூடாது நமக்கு? விசுவாசத்தை தொடங்குறவரும் அவர் தான், முடிக்க போகிறவரும் அவர் தான். அவரையே நோக்கணும். நம்ம அடுத்த ட்ராக், அவங்களுக்கு இப்படி இருக்கு, இவங்களுக்கு இப்படி இருக்குல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு பாதை உண்டு. அந்த பாதையினுடைய போகும்போது நம்முடைய கண்கள் யாரை மாத்திரம்தான் நோக்கி இருக்கணும்? ஏசப்பாவை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் போது துவக்குகிறவர் முடிக்கிறவருமாகி அவரையே நோக்கி பார்த்து நம்ம அந்த ஓட்டத்தை ஓடும்போது ஒரு ஜெயமுள்ள ஓட்டம் இந்த உலகத்துல நம்ம ஓடி முடித்து ஒரு விலையேற பெற்ற பாக்கியமுள்ள ஒரு இடத்துல, அந்த நித்திய ஜீவனை சோதரிக்கிற ஒரு இடத்துல நாம் என்ன செய்வோம்? பங்கடைகிறவர்களாய் காணப்படவும். அப்படிப்பட்ட கிருபைகளை தாமே கத்த நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் தந்திருவாராக. நாளிலே கற்றுக்கொண்ட 3 காரியங்கள் இதெல்லாம். நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? நம்ம சந்தோஷமா இருக்கணுமா? உபத்திரவத்துல பொறுமையா இருக்கணுமா? ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் இருக்கும்போது நிச்சயமாக தடைப்பட்ட எல்லா நன்மைகளையும் கர்த்தர் இன்மைக்குரிய மறுமைக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கு தந்துடுவதற்கு அவர் உண்மையை நீதியும் உள்ள அன்பு தகப்பனாக இருக்கிறார். இருக்கிற இடங்களை தலைகளை தாழ்த்தி ஒரு ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்கு அவங்க நன்றியோடு கூட துதிக்கிற ராஜா ஏசப்பா,
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நம்பிக்கையின் வாசலுக்குள் பிரவேசித்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் நம்பிக்கை நாயகனாகிய நீங்க இன்னைக்கு விதைத்திருக்கிற இந்த வசனத்திற்காக நன்றியோடு கூட துதிக்கிற ராஜா. எங்களுக்கு தெரியாது ராஜா, எந்த காரியத்தில் உடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு குமுறலோடு கண்ணீரோடு கலக்கத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது ராஜா. ஆனா வானாதி வானங்கள் கொள்ளாத தேவனே, தாயின் கருவில் உருவாகும் முன்பே தெரிந்து கொண்ட அன்பு தகப்பனே, உலக தோற்றத்திற்கு எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே, உமக்கு எல்லாம் அறிந்தவர் நீங்க ராஜா. இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுடைய எல்லா துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும் ராஜா. உடைய பிள்ளைகளுடைய எல்லா நம்பிக்கைகளும் சந்தோஷமாய் முடியட்டும் ராஜா. உடைய பிள்ளைகளுடைய உபத்திரங்கள் பொறுமையிலே முடியட்டும் ராஜா. அப்பா உடைய பிள்ளைகள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்து உண்மைக்குரிய மறுமைக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் தாங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களும் சுதந்திரிக்கத்தக்கதாக ஒரு கிருபை உள்ள பாத்திரங்களாய் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தனை எடுத்து பயன்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களையும் கத்தாவே அப்பா அந்த ஜெப இடத்தை கத்தருடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் ராஜா. இந்த இடத்திலே அப்பா அந்த ஜெப வீட்டை கட்டுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ராஜா. கர்த்தர் இந்த இடத்திலே நிறைவேற்றின அந்த கிருபையை 100க்கு 100 அப்பா உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய ஜெயத்தை வருகிற நாட்களை கொடுத்து உடைய பிள்ளைகளுடைய கண்கள் கண்டு உடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்த போகிற மகா பெருந்தான கிருபைக்காக அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தேவரீருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனை நன்மையான எத்தனை அதிசயமான கிரகிக்க முடியாத காரியங்களை செய்தீரே ராஜா. அதே போல இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் செய்ய வல்லமுள்ள தகப்பனாய் இருக்கிறீர் ராஜா. அப்படிப்பட்ட கிருபைகளை செய்து உடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாக பண்ணும்படிக்காய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாற்றும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.